வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட எப்படி நீங்கள் பழைய நிலைமைக்கு வரலாம் ஒரு ப்ராப்ளம்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஒரு பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது, இடுப்பு வலி, முதுகு வலி ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லாயிட்டே வர்றீங்க. ஆனால் திடீர்னு எதனாலேயோ விழுந்துட்டீங்க, ஏதோ ஆச்சு, அதனால் திருப்பி செட்பேக் ஆகிடுச்சு. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, திருப்பி கொஞ்சம் பழசு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா எப்படி திருப்பி சீக்கிரம் ரெக்கவர் ஆகலாம், எப்படி திருப்பி பழையபடிக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது வேறு பிரச்சனைகள் இருக்கா. இப்போ விட்டமின் டி குறைச்சலாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணால் அந்த பேக் பெயினில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். B12 குறைச்சலாக இருந்ததுன்னா அந்த மாதிரி மற்றது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு, அதை தவிர வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். அதாவது சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு நீங்கள் ஸ்லோவாக பண்ணணும். அதாவது கார்ஸ்னு ஒரு படம் சில பேர் பார்த்துருக்கலாம், சின்ன பசங்க படம். அதில் வந்து ஒரு கார் இன்னொரு காருக்கு சொல்லித்தரோம். அப்போ வந்து ஒரு ஷார்ப் டேர்ன் எடுக்கும்போது சொன்னோம், டு டேர்ன் ரைட் யூ டு டேர்ன் த வீல் லெஃப்ட்னு சொல்லும். அதாவது கார் ரைட்டில் போகிறதுக்கு நீ லெஃப்ட்டில் வீலை திருப்புன்னு சொல்லும். இந்த சின்ன காருக்கு புரியவே புரியாது, பட் அதுதான் கரெக்டாக இருக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி தான் இது. நான் சொல்கிறது வித்தியாசமாக இருந்தாலும் இதான் வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்கள் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவீங்க. அதாவது இப்போ வந்து ஒரு பேக் பெயின் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டெய்லி 20 பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு விழுந்ததுனால ஒரு செட்பேக்னால இப்போ வந்து ஒரு 5 தான் பண்ண முடியுதுன்னா, அந்த 5 வந்து வலி இல்லாமல் பண்ண முடியுதுன்னா ஒரு 3 நாளைக்கு அந்த 5 தான் பண்ணணும். அவசரப்பட்டு 5 நல்லா ஈஸியாக பண்ண முடியுதுன்ட்டு அடுத்த நாள் 10, அடுத்த நாள் 15 அப்படி இப்படி ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 3 நாளைக்கு 5 மட்டுமே பண்ணிகிட்ருக்கணும். ஒரு 3 நாள் கழித்து இல்லை ஒரு வாரம் கழித்து கூட 5லேருந்து நீங்கள் கொஞ்சம் 7ன்னு ஆக்கணும். இல்லை உங்களுக்கு 10 பண்ணுறது ஈஸியாக இருந்தால் 10ன்னு ஆக்கிக்கலாம். ஆனால் வந்து ஒரு 3 நாளைக்கு அதே லெவலில் இருக்கணும். ஸோ அவசரப்பட்டு ஃபாஸ்ட்டாக கடன்னு அந்த பழைய நிலைமைக்கு வர முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி தான் பண்ணும். அதனால் டு ரெக்கவர் ஃபாஸ்ட் கோ ஸ்லோ. வணக்கம்.